சாட்டர்டே லஞ்சு தான் என்னன்னு பார்ப்போமா. ரொம்ப சிம்பிளான அண்ட் ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தான். ஸோ கொள்ளு வந்து மொதல் நாள் வெள்ளிக்கிழமை நைட்டே வந்து ஊற வச்சுட்டேன். மறுநாள் பண்ணலான்னு சொல்லி ஊற வச்சதை எடுத்து ஒரு 11 o'clock மேலே குக் பண்ண ஆரம்பித்தாச்சு. ஸோ கொள்ளு எடுத்து ஊற வச்ச கொள்ளு அப்புறம் வந்து தண்ணி விட்டு உப்பு போட்டு நல்லா வந்து கொதிக்க விட்டுட்டேன். 10 விசில் விட்டு இறக்காச்சு. சைட் பை சைடு ரசம் வச்சிடலாம். ரசத்துக்கு அஸ் யூஷுவல் தாளிப்பெல்லாம் தாளிச்சிட்டு கடுகு, வெந்தயம், மிளகா வத்தல், பெருங்காயம், அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட்டு, தக்காளி பேஸ்ட்டு 2 தக்காளி அரைச்சி வச்சுருந்தேன். ஒரு தக்காளியை வந்து அப்படியே கட் பண்ணி போட்டுட்டேன். ரசத்துக்கு தேவையான உப்பு போட்டுட்டு அந்த சைடில் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, வேக வச்ச கொள்ளுலேருந்து ஒரு கரண்டி கொள்ளு எடுத்துட்டு இல்லை ஒரு ஸ்பூனோடு எடுத்துக்கலாம். தண்ணியெல்லாம் ஊற்றி நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். அதுக்கு முன்னாடி ஒரு பவுட்ரு ரச பவுட்ரு. இதுக்கு வந்து சீரகம், மிளகு, ஒரே ஒரு பச்சை மிளகாய், கருவேப்பிலை, பூண்டு இதெல்லாம் நல்லா, அதுக்கப்புறம் வந்து மல்லி இதெல்லாம் போட்டு நல்லா பவுட்ரு பண்ணி இந்த மாதிரி குறகன்னு வச்சுக்கிட்டேன். அதையே ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டேனே. புளி கரைச்சி ஊற்றிட்டு தேவையானக்கு தண்ணி விட்டு லைட்டாக ஒரு கொதி வர்றதுக்கு இந்த முறைக்கட்டி வரும்ல அந்த மாதிரி ஸ்டேஜில் தான் எப்போயுமே ரசத்தை இறக்கிடுவோம். அந்த ஸ்டேஜுக்கு வரக்கு முன்னாடி இந்த மாதிரி நான் என்ன பண்ணிட்டேன்னா, கொள்ளு வேக வச்ச மீதி கொள்ளு எல்லாத்தையுமே தண்ணி விடாமல் கொள்ளை மட்டும் எடுத்து இந்த மாதிரி குறன்னு பிளெண்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். மிக்சியில் வலுவல்னு அரைக்கக்கூடாது, துவையல் மாதிரி இருக்கணும். அதை எடுத்து வச்சுட்டு அரைச்சி வச்சுருக்க கொள்ளு தண்ணியையும் இதில் ஊற்றி நல்லா கழுவி ரசம் வச்செல்லாம் அதில் வந்து ஆட் பண்ணிவிட்டு ஒரே ஒரு முறைக்கட்டி வந்தோடனே வந்து ரசத்தை வந்து கொஞ்சம் கொத்தமல்லி தலை போட்டுட்டு அப்படியே ஆஃப் பண்ணிடணும். ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அடிக்கடி செஞ்சு சாப்பிடுவோம். வாரத்தில் ஒரு நாள் கொள்ளு எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. இதுக்கு தொட்டுக்கிற நாங்கள் வந்து அப்பளம், அப்புறம் வந்து வடகம், இந்த மாதிரி பாவக்காய் வத்தல், சுண்டை வத்தல், இந்த மாதிரி வத்தல்லாம் வச்சு சுட சுட சாப்பாடு போட்டு ரசம், இந்த கொள்ளு ரசம் ஊற்றி கொள்ளு துவையல் வச்சு இந்த கூலிங்கான கிளைமேட்டுக்கு சாப்பிட்றப்ப அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் சொல்லுங்கள். நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. பை பாய்.